திருச்சிற்றம்பலம். அவனன்றி ஓர் அணுவும் அசையாது என்பது. சங்கினநாதி வானோர் தாம்விடு படைகள் தம்மை அங்கொரு துரும்பால் ஆற்றல் அழிவு செய் இயக்கன் தன்னை சங்கரனென்று தேர்ந்து தாழ்ந்தனர் என்னின் அன்னோன் மங்களில் ஆண்மை தன்னை வரை செய்ய வல்லார் யாரே என்பது. துரைசை ஆதீன வித்துவான் சித்தாந்த பண்டித பூஷணம் பேட்டை ஈஸ்வரமூர்த்தி பிள்ளை அவர்கள் இயற்றிய சிவபரத்துவ நிச்சயம் என்பதில் வருகின்ற 127வது திருப்பாடல். முன்னொரு காலத்தில் ஸ்ரீ சிவபிரான் யக்ஷ வடிவம் கொண்டு வந்து தேவர்கள் முன்னே துரும்பு ஒன்றை போட்டு அதனை அசைக்குமாறு ஏவ மகாவிஷ்ணு முதலிய தேவர்கள் சுதர்சன சக்கரமாதி தத்தம் ஆயுதங்களால் சேதிக்க முற்பட்டு அத்துரும்பை அசைக்க இயலாதவர் ஆயினர். அப்படி ஒரு துரும்பால் தேவர்கள் ஆற்றலை அழிவு செய் யக்ஷனை சங்கரன் என உமாதேவியாரால் அறிவுறுத்தப்பட்டு தெளிந்து தேவர்கள் தத்தம் செருக்கு நீங்கினார்கள். தாழ்வு சிறிதும் பெறாத அச்சங்கரனது வல்லாண்மை அளவிட யாரே வல்லார்கள். கிம் இதம் யக்ஷமிதி என்று தொடங்கி வருகின்ற கேனோபனிஷத் இச்செய்யுட்கு பிரமாணமாகும். இவ்வுபனிஷத்தில் மென்மை கூறப்பட்டவர் கூட்டத்தில் விஷ்ணு பிரஸ்தாபமில்லை என்பர் ஒரு சாரார். யக்ஷ வடிவாய் வந்தவர் சிவபிரான், அது உமாதேவியாராலேயே தெளிவிக்கப்பட்டது படவே அக்கூட்டத்துள் விஷ்ணு அடங்கவில்லை என்பது யாங்கனம். அது உய்த்துணர வைக்கப்பட்டது ஆகலின் அன்றோ மற்றை திசைக்கண் உறைவாரும் வன்மை முழுதும் செலுத்தி வலியில் ஒன்றை துரும்பை அசைவிக்கும் ஆற்றல் இலராய் உடைந்து விடலும் செற்றத் தெழுந்த அயனார் தமது படையை செலுத்த அறியும் அற்றப்படாத படை வீசி ஆர்ப்ப அவை கூர் மழுங்கியனவே என்றது ஸ்ரீ மாதவ சிவஞான முனிவர் அருளிய காஞ்சி புராணத்து அமரேச படலம் செய்யுள் 12. அதே புராணத்தில் உமாதேவியார் வாக்காக வரும் செய்யுள்கள் சிந்திக்கத்தக்கன. எவன் வாணி கேழ்வன் முதலோர் பதங்கள் நிலைபேறு செய்யும் இறைவன், எவன் எப்பொருட்டும் ஆதாரமாகி எவரும் தொழப்படுபவன், எவன் முற்றுமாக்கி நிலை செய்து போக்கிய அறிஞர்க்கு இனிக்கும் அமுதன், அவன் என்று காண்மின் இமையீர் இயக்க வடிவாகி வந்த அழகன், எவனுக்கு முற்றும் வடிவங்களாகும், எவன் உண்மை யாரும் அறியார், எவன் எங்கும் யாவும் அறிவுற்று நிற்பன், எவனால் நடக்கும் உலகம், எவனை துதிக்கும் மறை ஈறு முற்றும் எவன் அங்கவைக்கும் அறியான், அவனென்று காண்மின் இமையீர் இயக்க வடிவாகி வந்த அழகன், எவன் நாமம் எண்ணின் எவன்தான் பழிச்சின், எவனை கருத்தின் நிறுவின், எவன் அன்பர் சேவை புரியில் பாவங்கள் இரிவுற்று முத்தி மருவும், எவன் உண்மை இன்ப அறிவாகி நிற்பன், எவன் இந்துவேணி முடியான், அவனென்று காண்மின் இமையீர் இயக்க வடிவாகி வந்த அழகன். இச்செய்யுள்களால் சிவனன்றி ஓர் அணுவும் அசையாது என்பது தெரித்து நிலைநாட்டப்பட்டது. உரை விளக்கம் சங்கரன் கோயில் வித்வான் ச ரத்னவேலன் ஐயா அவர்கள். திருச்சிற்றம்பலம்.